ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன பாட்டில் இது வரைக்கும் முடிச்சிருந்தோன்னா, இந்தமாரி டேங் வந்து கேப்டன் ஜான் எழுதின லெட்டர் படிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அதோட முடிச்சிருந்தோம். இந்த பாட்டில் வந்து டேங் அவர் ரூமில் ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு வந்து ஜின் வராரு. வந்துட்டு அவர் ஒரு பொருள்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. சூட்கேஸ் எடுத்து அவர் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. உடனே வந்து டேங் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு பேக் பண்ணுறீங்க இப்போ அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ஜின் சொல்கிறாரு, எனக்கு தெரியாத, நம்ம தான் வந்து இப்போ வாட்டர் கேம்ப் போகிறோம்ல, அப்போ வந்து பேக் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து டேங் கேட்குறேன், வாட்டர் கேம்ப் இது என்ன புதுசா அப்படின்ட்டு. நீ கவனிக்கல, நீ இருந்தியானா? அது ட்ரெயினர் சொல்லும் போது நீ பக்கத்தில் தானே இருந்த, அவர் சொன்னார்ல வாட்டர் கேம்ப் போகிறோம் ரெடியாக இருங்கன்ட்டு, நீ கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து டேங் வந்து யோசிக்கிறா, ஐயோ நம்ம கவனிச்சு தானே இருந்தோம், அப்படியே நம்ம காதில் விழலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. உடனே வந்து ஜியோப்பும் வந்து ஒரு பேக்கை தூக்கி போட்டு, நீ சீக்கிரம் கிளம்பு, இது பேசுகிறதுக்குலாம் டைம் இல்லை, நீங்கள் கவனிக்கவே இல்லை, ட்ரெயினர் சொல்லும் போது நானும் கவனித்தேன், சீக்கிரம் கிளம்பி வா நம்ம போகணும், ட்ரெயினர் வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னோடனே டேங்கும் வந்து கவலையோடய உட்காந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் பொறுக்கி போட்டு பேக்கில் மூட்டை கட்டுறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அவர் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை ரீச் ஆகிடுறாரு. ஃபாரஸ்ட் போனோடனே தான் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி ட்ரெயினெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே தான் வார்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவரும் அப்படியே உன்னிச்சு அப்படியே கவனிக்கிறாரு. கவனிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து பார்பவம் வந்து குதித்து கத்துறாரு. கத்துனோடனே வந்து டேங் பயந்துடுறாரு. பயந்துட்டு ஐயோ கடவுளை அப்படின்னு சொல்லும் போதே பார்த்துட்டாரு பார்பவம் தான் அப்படின்ட்டு. உடனே அவர் காதை பிடிச்சி உனக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்கு இப்படி பயமுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திருவுறாரு. திருநோடனே அவரே கத்த ஆரம்பிச்சிட்டாரா. உடனே அவர் விட்டுட்டு வந்து சொல்கிறார், இந்தமாரி நான் சும்மா தானே பண்ணேன், இதுக்கெல்லாம் அவள் காதை பிடிச்சி திருவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்னோடனே அதுக்கு டேங்கும் வந்து அதுக்கு இப்படியா வந்து திடீர்னு வந்து குதிப்ப மூஞ்சி முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்பவம் சொல்கிறாரு, நீ எதுக்கு இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிற, நீ என்ன அவ்வளோ சீரியஸாக என்ன பார்த்துட்டு இருக்க, ஏதாவது பாம்பு ஏதாவது கீழே கிடக்குதுன்னு தேடிட்டு இருக்கே அப்படின்றாரு. உடனே டேங் வந்து அவருக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட்டில் அந்த பாம்பெல்லாம் வந்திருக்கோம், பயந்து ஓடுன்னு ஓடிப்பார்ல, அதெல்லாம் நான் வருது. உடனே டக்கு டக்குன்னு கீழெல்லாம் அப்படியே தேடுறாரு, ஏதாவது தரையில் பாம்பு கேமி இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காரு. பார்க்கும்போது திடீர்னு ஒரு சைடு பாம்பு மாதிரி ஏதோ கடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே டேங் கத்துன்னு கத்துறாரு. திருப்பியெல்லாம் என்னால் பாம்பை பார்த்து ஓட முடியாதுன்னு கத்திட்டே போய் பார்பவம் பின்னாடி அப்படியே கட்டிப்பிடிச்சு நிற்கிறாரு. இவர் கத்துறதை பார்த்து பக்கத்தில் இன்னொரு சோல்ஜர் இருப்பார், அவரும் பார்த்துட்டு கத்துன்னு கத்துறாரு. நீ பார்பவம் இவங்க கத்துறதை பார்த்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாம்புன்னு கத்துறதை பார்த்துட்டு. உடனே டேங்க் வந்து சரி இது இவனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து சொல்கிறாரு, நீ திருந்தவே மாட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பார்பவம் அதை பார்த்து சிரித்து அவளுக்கு சோக் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு செகண்டில். அதுக்கப்புறம் வந்து டேங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் படுத்தி டேங் வந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டார். கேப்டன் ஜியானை பற்றி யோசிச்சு அப்படியே கவலைப்பட்டுட்டு இருந்தார்ல, அதுலேருந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் வந்து இந்த ட்ரைனிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்தமாரி பார்பவம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்து விளையாட்டு தனம் கட்டினதுனால. இந்த சைடு பார்த்தா அப்படியே ட்ரெயின் எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாம் அசம்பிள் வாங்க அப்படின்றாங்க. ட்ரெயினர் சொன்ன உடனே எல்லாம் போய் அசம்பிள் ஆகிட்டாங்க. உடனே ட்ரெயினர் வந்து சொல்கிறாரு, இந்தமாரி வாட்டர் சைடு கழிச்சிட்டு போயிட்டாரு. அழைச்சிட்டு போய் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து மேலே இருந்து குதிக்கணும், குதிக்கும் போதே வந்து நீங்கள் அங்கே வுட்டு மாரி ஒன்று நடுவில் வச்சுருப்பாங்க, அந்த வுட்டில் வந்து நீங்கள் சென்டரில் ஆரோ விட்டுட்டு நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது பார்த்தோன்னே வந்து எல்லாம் ஷாக், அது எப்படி தண்ணியில் குதிக்குமோ. உடனே வந்து ஆரோ வந்து அது சென்டரில் போய் அந்த வுட்டோட ஆரோவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கரெக்டாக போய் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. டேங்க் வந்து அந்த சைட் போனோடனே தண்ணி வேறு பக்கத்தில் இருக்கா. தண்ணியை பார்த்தோன்னே அவளுக்கு அப்படியே லைட்டாக அப்படியே கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. வரிசையாக ட்ரெயினரும் வந்து டீம் அப் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடியே, அந்த டீம் அப் வயசே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பண்ணுறாங்க. எல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்காகவே பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சோடனே லாஸ்ட்டாக வந்து டேங்கோட டீம் வருது. டேங்கோட டீம் வந்தோடனே டேங்க் அப்படியே பயம்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. டேங்க் டீமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜின்னு தான் இறங்குறாரு. இறங்கினோடனே அவர் கரெக்டாக போய் குதிக்கிறாரு. குதிக்கும் போதே கரெக்டாக ஆரோ விட்டு ஆரோ வந்து வுட்லேயும் கரெக்டாக அடிச்சிடுச்சு. அவர் லேண்டும் தான் பர்ஃபெக்டாக ஆகிட்டார். அதேமாரி ஜியோப்பும் கரெக்டாக ஆரோ வந்து வுட்டில் அடிச்சிச்சு, அவரும் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டார். நம்ஜூன் மட்டும் வந்து வுட்டில் வந்து ஆரோ கரெக்டாக இதாகலை, பட் வந்து அவரும் லேண்டு கரெக்டாக ஆகிட்டார். ஒரு டர்ன் தான் நெக்ஸ்ட்டு. டேங் வந்து அப்படியே பார்க்குறாரு, என்னது நம்ம தானா நெக்ஸ்ட்டு. அவருக்கு ஹைட்டை பார்த்தோன்னே ஒன்றும் கால் நடுங்குது. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மனத்தை திடப்படுத்திட்டு தூரத்துலேருந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்து குதிக்கும் போது டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறாரு. இதே தான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தோன்னே வந்து ட்ரெயினருக்கு காண்டாகுது, என்னடா இதே நீ பண்ணிகிட்ருக்க, எப்போ தான் குதிப்பா அந்தமாரி. உடனே ட்ரெயினர் கத்தவே ஆரம்பிச்சிட்டாரு, நீ முதல்ல குதி, ரிலாக்ஸ் ஆகிட்டு நீ டக்குன்னு குதி, அடுத்தவங்களாம் வர வேண்டிய வேலை இருக்குல்ல, நீனே நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. டேங்கும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அப்படியே தூரத்துலேருந்து ஓடி வந்து குதிக்கும் போது டக்குன்னு திருப்பி ஸ்டாப் ஆயிடுறாரு. உடனே பார்வம் நோட்டீஸ் பண்ணிட்டு, எனக்கு என்ன தலசோஃபோபியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங்கிட்ட கேட்குறாரு. டேங் வந்து ஹெசிடேட்டே பண்ணல, ஆமாம் எனக்கு இருக்குது அப்படின்றாரு. உடனே பார்வமும் பார்த்துட்டே வந்து கேட்குறாரு, சரி நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணுறியா அப்படின்ட்டு. என்ன திடீர்னு எதுக்கு வந்து கேள்வி கேட்குற அப்படின்னு வந்து டேங்கிட்ட வந்து டேங் வந்து கேட்குறாரு. பார்பவமும் அதெல்லாம் கேட்கல, நீ என்னை நம்புறியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் நம்புகிறேன் தான் அப்படின்னோடனே உடனே டேங்கை வந்து
பார்வம் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு பின்னாடியிலேருந்து பேக்கப் பண்ணுறாரு. டேங்க் வந்து திடீர்னு ஷாக். ஏன்னா வந்து கட்டி பிடிச்சதில் பார்வம் பாடி ஃபுல்லாகவே வந்து டேங்க் ஃபீல் ஆகுது. வந்து அது மட்டும் இல்லாமல் பார்வமோட ப்ரீத் வந்து காதுகிட்ட அதுவும் கேட்குது. டேங்க்லாம் அப்படியே வந்து நர்வஸ் ஆகுது. ஆனால் நர்வஸ் ஆகிற வரைக்கும்லாம் வந்து பார்வம் சும்மா இல்லை, டக்குன்னு குதிச்சிடுறாரு. குதிச்சோடனே வந்து எல்லா சோல்ஜர்ஸும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து அந்த வுட்டில் வந்து ஏர் அடிக்கணும்ல, வுட்டில் ஏர் அடிக்காமலே இவங்க பாட்டும் மேலேருந்து டொம்முன்னு வந்து குதிச்சா என்ன அர்த்தம்? அதனால வந்து எல்லாம் அப்படியே வந்து பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டேங்க் வந்து அப்படியே இல்லை அழகாக வந்து கீழேருந்து எந்திரிச்சாரு. எந்திரிச்சோடனே வந்து பார்வம் நீ ஓகே தானே ஒன்றும் இல்லையா அப்படின்றாரு. ஆனால் வந்து ட்ரெயினர் சொல்கிறார், நீ குதிச்சதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஏர் எதுவும் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. திருப்பியும் பண்ணணும் சொல்லி விட்றாங்க. உடனே வந்து டேங்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வராரு. மேலே ஏறி வந்து திருப்பி வந்து நிற்கிறாரு. நிற்கும் போது திருப்பியும் கேட்குறாரு வந்து பார்வம், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு. ஆனால் இந்த வாட்டி டேங்க் வந்து இல்லை நானே பார்த்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்றாரு. இந்த வாட்டி வந்து கான்ஃபிடன்ஸ் ஓரளவுக்கு வந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி வந்து குதிச்சிட்டாருல, அதனால கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கரெக்டாக நிற்கிறாரு. கரெக்டாக குதிக்கிறாரு. குதிக்கும் போதே கரெக்டாக ஷாட் வந்து சென்டரில் வந்து வுட்டில் அடிக்கிறாரு வச்சு. கரெக்டாக லேண்டும் ஆயிடுறாரு. உடனே எல்லாம் பார்த்து வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேங் டேங்குன்ட்டு. அப்படியே தண்ணியிலேருந்து ஏஞ்சி அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த அந்த செகண்ட் அவருக்கு வந்து அந்த இந்த ஃபோபியா இருக்குது அதெல்லாம் வந்து அவருக்கு மைண்டில் ஸ்டேக் ஆகலை. அதை பார்த்து அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபீல் ஆகும், சரி நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணிக்குள்ளே இருக்க பார்த்தோன்னே அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சரி போன பயம்லாம் திருப்பி அகைன் வர ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு தண்ணியிலேருந்து வெளில வந்துட்டு தண்ணி ரிட்டன் பார்க்குறாரு. அதில் மீன் இருக்க பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி வியடாக ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது அவருக்கு. அதை நின்று பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே டேங்க் நடந்து போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறாரு, பார்வமுக்கு என்ன மனசில் நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஃபோபியா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து நம்மளை கட்டி பிடிச்சிட்டு தண்ணியில் குதிக்கிறாரு. நம்மளுக்கு ஆபத்து வந்து அவர் தான் முதல்ல வந்து நிற்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன மனசில் அவர் கன்ஃபார்ம் நம்ம தான் சொல்லி ஆகும்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பார்வமோட ரூமுக்கு போகிறாரு. ரூம் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. மனுஷன் லேட்டாக தான் வராரு. வந்தோடனே கதவு ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டோன்னே கதவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டோடனே வந்து பார்வமும் வந்து பேக்கை மாட்டிட்டு வராரு. கதவை திறந்து வந்தோடனே வந்து டேங்க் வந்து உடனே ஷின்றாரு. உடனே பார்வம் பாம்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து அப்படி கத்துறாரு. கத்துனோடனே டேங்க் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பயந்துட்டியா ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. பார்வமும் அதை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து பார்வம் சொல்கிறாரு, உனக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணவே மறந்துட்டேன், நான் பண்ணி ஆகணும், நீ நல்லா பண்ண இன்னைக்கு அப்படின்னு வந்து பார்வம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் மூட்டையெல்லாம் பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராரு. வெளில வரும்போதே கேட்குறாரு, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உன்னால தான் உனக்கு அந்த கட்ஸே வந்துச்சு, மேலேருந்து குதிக்கிற கட்ஸே அப்படின்றாரு. பார்வமும் வந்து அதில் ஒன்றும் இல்லை, எனக்கும் அந்த ஃபோபியா இருக்குது, அதனால தான் வந்து நான் உனக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு அந்த ஃபோபியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்கிறாரு. உடனே டைம் பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, உனக்குமா ஃபோபியா இருக்குது அப்படின்றாரு. ஆமாம் எனக்கும் தான் இருந்துச்சு அப்படின்றாரு. அப்புறம் எப்படி நீ அதை ஓவர் கம் பண்ண அப்படின்றாரு. என்னால் மட்டும் ஏன் ஓவர் கம் பண்ண முடியலன்னு அவரும் கேட்குறாரு திருப்பியும் அங்கேன்னு. ஆமாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நான் கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தண்ணியிலேயே சுற்றி கிடந்தேன், அதனால் எனக்கு ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு வந்து பார்வம் சொல்கிறார். உடனே வந்து டேங் சொல்கிறாரு, அப்பா நீ அமேசிங் தெரியுமா, இந்த ஒன்று மேலாம் ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பார்க்குறதும் கஷ்டம் அப்படின்னு வந்து டேங் சொல்கிறார். உடனே டேங் பார்த்தோடனே அப்படியே பார்வம் அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே பொங்குது. ஆனால் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்கட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் டேங் வந்து போகிற வழியே பார்வம் நிறுத்தி, எங்கே போகிறீங்க நில்லுங்க, நீங்கள் மட்டும் வந்து உங்கள் ஃபோபியாவிலேருந்து வெளில வந்தீங்க, அப்போ நானும் வெளில வரணும்ல, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எப்படியாவது இந்த ஃபோபியாவிலேருந்து வெளில வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பார்வம்கிட்ட கேட்குறாரு. கேட்டோன்னே சரி இப்போ என்ன பண்ணணும் நீனே சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்வம் சொல்கிறார். அப்போ எனக்கு வந்து நீங்கள் நீச்சல் அடிக்க சொல்லித்தாங்க தண்ணியில் அப்படின்னு வந்து பார்வம் கிட்ட வந்து டைம் சொல்கிறார். உடனே பார்வமும் சரி போகலாம் அப்படின்றாரு. இவங்களும் உடனே வந்து ஃபாரஸ்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நடந்து போய் ஆல்ரெடி ஜம்ப் பண்ணியிருப்பாங்கள்ல, அதான் லைக் நேரத்துக்கு முன்னாடி காம்படிஷன் இருந்துச்சுல, அதில் வந்து ஜம்ப் பண்ணாங்களே அந்த பிளேஸ்க்கு வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு வந்து இப்போ ஹைட்டாக இருக்க இடத்துலலாம் நிற்கல இவர், ஜஸ்ட்டு லேண்ட்லேயே நின்றுட்டு இந்த தண்ணி பக்கத்துலேயே நின்றுட்டு அப்படி டைவ் அடிச்சு அப்படி போகிற மாதிரி. ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த டயர் எடுத்து இடுப்பில் மாட்டிக்கிறாரு, தண்ணியில் வந்து முழுகிடக்கூடாதுன்னு. அதை போட்டுகிட்டே வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் குதிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்வம் வந்து இந்தமாரி நம்ம ரேஸ் மாரி வச்சுக்கலாம், யார் போயிட்டு சீக்கிரம் வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்றாரு. பார்வம் ஃபஸ்ட்டு குதிச்சிட்டாரு. டேங் அதை பார்த்து பயந்தாலும் டக்குன்னு குதிச்சு ஃபஸ்ட் 2 பேரும் போட்டி போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்வம் தான் வந்து லேண்ட் ஆனார். லேண்ட் ஆகிட்டு வந்து ஒரு கல் இருக்க இடமா பார்த்து உட்காந்துறாரு. உட்காந்துட்டோன்னே பார்க்க டைம் ரோவாக அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு வர்றாரு. வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. வந்து உட்காரும்போது பார்த்தா ட்ரெஸ் அப்படியே ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது.
பார்த்து இங்கே பார்ப்பவனுக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது, என்னடா இது அப்படின்ட்டு. பார்ப்பவமும் வச்ச கண்ணு வாங்காமல் டயங்க பார்த்துருக்கா. டயங்க அப்படி ஏஞ்சிட்டு அப்பாவோட ஒரு வேலையாக நான் நீச்சல் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடுப்பில் மாட்டின டயரோடய போய் வந்து அவரும் ஒரு கல் பெரிய கல்லாக இருக்க இடம் பார்த்து அப்படியே உட்காராரு. உட்காரும்போது டேங்கே வந்து பார்வம் பார்த்துட்ருக்காரு. உடனே சரி இருக்குது நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்வமும் வந்து அவர் ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு திருப்பி வந்து ஸ்விம் பண்ண குதிக்கிறார். டேங் வேணா என்ன திடீர்னு நீங்களும் குதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டே வந்து திருப்பி குதிக்கிறார். குதிச்சுட்டு திருப்பி அகெயின் ரேஸ் போகிறாங்க. இந்த வாட்டி பார்வம் தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டே சொல்கிறாரு, சரி இது போதும், நீ வந்து உன் இடுப்பில் மாட்டின டயரை கழட்டு அப்படின்றாரு. அது கழட்டிட்டு நீ வந்து இப்போ நீச்சல் அடி அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு டேங் அதை நினச்சி பார்க்கவே எப்படி நான் கன்ஃபார்ம் நீச்சல் அடிக்க ஆல்ரெடி தெரியாது. குதிச்சா வந்து தண்ணிக்குள்ளே தான் முழுகி போவேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் வந்து பார்வம் அதெல்லாம் கேட்கவே இல்லை. வந்தார், அந்த டயரை தூக்குனாரு, தூக்கி போட்டு டேங்கே அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டார். லிஃப்ட் பண்ணிட்டு அவர் உடனே வந்து குதிச்சிட்டார் தண்ணியிலே. குதித்தோடனே டேங்க் ஒன்றும் புரியல, ஏன்னா அவர் அப்படியே தூக்கி தானே குதிச்சார். அவர் தண்ணியில் முழுகிறாரு. முழுகிட்டு இருக்கும் போதே உடனே வந்து பார்வம் அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறாரு. மண்டையில் இருக்க முடியை பிடிச்சி அப்படியே தூக்கிடுறாரு. தூக்கிட்டு வந்து வா நீச்சல் அடின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே நீச்சல் அழைச்சிட்டு போகிறார். போயிட்டுருக்கும் போதே டேங்க் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து பதறினாலும் அப்புறம் வந்து ஓரளவுக்கு இது பண்ணி அந்த நீச்சல் அடிச்சிட்டார். அடிச்சுட்டு வந்து லேண்டில் வந்து பார்க்கும்போது டக்குன்னு ஷாக் ஆகிறாரு பார்வம் ஒரு ப்ளேஸை பார்த்து. உடனே டேங்க் என்னாச்சுன்னு வந்து சொல்லிட்டுருக்காரு. உடனே ஏன் சின்ன தம்பி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. உடனே வந்து சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கும் போது டேங்க் ஷாக்கு, இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. வாய்ஸு ஃபேமிலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்தா ஜெனி. என்னது என்னோடய தங்கச்சி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்ருக்கும் போதே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு டேங்க் செம கடுப்பாயிடுச்சு. உடனே வந்து டேங்க் கத்துறாரு ஜெனின்ட்டு. ஜெனி திரும்பி பார்க்குறா. ஐயோ டேங்க்ஸி அப்படின்றா. உடனே வந்து டேங்கும் செம காண்டு அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்காரு.